அருகில் உள்ள ஸ்ரீ நேரு வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் மாணவர் பாராளுமன்ற துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் ஜி பங்கஜ் தலைமை வகித்தார். பள்ளி ஒருங்கிணைப்பாளர் மகாலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். பள்ளி தலைவர் மகாவீர் போத்ரா, துணைத் தலைவர் கமலேஷ் சி பாப்னா, செயலாளர் கோபால் புராடியா, முன்னாள் தலைவர் மாங்கிலால் ஜெயின் உள்ளிட்டோர் தேசிய கொடி, பள்ளிக்கொடி மற்றும் கோவை நலச்சங்க கொடியை ஏற்றி வைத்து பெருந்தலைவர் காமராஜரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கல்வி, சுற்றுலா, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு 47 மாணவர்கள் அமைச்சர்களாக பதவியேற்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மாணவர்களிடம் தலைமைத்துவ திறன், பொறுப்புணர்வு, ஒழுக்கம் மற்றும் சமூக அக்கறையை வளர்க்கும் நோக்கில் மாணவர் பாராளுமன்றம் செயல்படுத்தப்படுவதாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், கல்வி வளர்ச்சி நாள் குறித்த சிறப்புரைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பள்ளி நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தேசிய கீதத்துடன் விழா நிறைவடைந்தது. நம்மளோட கல்வி வளர்ச்சி தந்தை காமராஜரோட பிறந்த நாள்ல எங்களோட ஸ்கூல் பார்லிமெண்ட் இனாகிரேட் பண்ணதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். இவங்க எல்லாம் அடுத்த தலைமுறைக்கான காமராஜர்கள் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப நேர்மையாகவும் சேவை மனப்பான்மையோடவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ஸ்கூலுக்காகவும், அவங்க இருக்கிற இந்த கோயம்புத்தூர் சிட்டிக்காகவும், தமிழ்நாட்டுக்காகவும், நம்ம இந்தியாவுக்காகவும் கண்டிப்பா இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபியூச்சர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கே எங்களோட ப்ரீவியஸ் இயர்ஸ் மினிஸ்டர்ஸே சாட்சி. ஏன்னா இப்போ அவங்க இருக்கிற இடத்துல அவங்க வந்து சேர்மனாகவும் பிரசிடென்ட்டாகவும் அவங்கவுங்க காலேஜில் அவங்க வந்து லீடர்ஷிப்பில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு பிரின்சிபலாக நிறைய லீடர்ஸை உருவாக்குறதுக்கு எனக்கு கடவுளோட அனுகிரகம் கொடுத்ததுக்கு அந்த இறைவனை நான் வந்து வணங்குறேன். கூட என்னோட மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து எனக்கு உறுதுணையாக இருக்கிறதுனாலவும், என்னோட அருமையான டீம் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே நான் சொல்றதை கேட்டு அதை வந்து ஒபே பண்ணி, அதை லிசன் பண்ணி, அதை ஃபீல்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மேனேஜ்மெண்ட் சார்பாகவும், என்னுடைய குழந்தைகள் மினிஸ்டர் சார்பாகவும், என்னோட ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வந்து தலை வணங்குறேன். ஆக்சுவலாக இந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இப்போ நான் வந்து 50 குழந்தைங்கள நான் பார்லிமெண்ட்டில் சேர்த்துருக்கேன். இந்த 50 பேர் இன்னொரு 100 பேரை உருவாக்குவாங்கங்கிற நம்பிக்கையில் இந்த குழந்தைகிட்ட ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். நான் இப்போது கண்டிப்பாக எந்த பார்ஷியாலிட்டி இல்லாமல், எந்த ஹரஸ்மெண்ட்டும் இல்லாமல், யாரையும் பனிஷ் பண்ணாமல், ஹார்ம் பண்ணாமல், எல்லாத்தையும் அன்பால் எல்லாத்தையும் மாற்றி நல்ல சொசைட்டியில் நல்ல ஒரு மனிதர்களாக, குட் ஹியூமன் பீயிங்ஸாக உருவாக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாரோட சார்பிலையும் ஆல் தி வெரி பெஸ்ட் மை டியர் மினிஸ்டர்ஸ்.